வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற மூவி லீடர் அப்படின்ற படத்தை பற்றி தான். ஆர்எஸ் துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் ஜிப்ரான் மியூசிக்கில் வெளிவந்த படம் தான் லீடர். இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரவணன், லெஜண்ட்ஸ் சரவணா வந்து நடிச்சிருக்காரு. அவர் கூட யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாம், ஆண்ட்ரியா, அதுக்கப்புறம் இஎல், அப்புறம் பயல் அப்படின்றவர், அப்புறம் வில்லன் ரோலில் வந்து பிரதாப் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க தான் கேரக்டர், முக்கியமான கேரக்டர் இதில் பார்த்தீங்கன்னா. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் இவருக்கு பயங்கரமான ஒரு ட்ரோலை கொடுத்த ஒரு படம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இவர் எந்த படம் வந்தால் நடித்தாலும் கண்டிப்பாக ட்ரோலில் தான் அதிகமாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் ட்ரோல் எடுத்தவங்களுக்கே வந்து குட் ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையை சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சரவணா அருள் அவர்கள். ஹீரோ வந்து மெக்கானிக் வந்து இருக்காரு, கார் மெக்கானிக். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா வந்து போலீஸ் அதிகாரியாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு தனியாக சீக்கிரட்டான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டெய்னரில் யார்டூரில் சில கண்டெய்னர்ஸ் வந்து கொஞ்சம் எசகு பஸ்காக இருக்குது அப்படின்றதுனால அந்த விஷயத்த எப்படியாவது வெளி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அந்த கண்டெய்னர் யார்டுக்கு அடிக்கடி போகிற ஒரு பர்சனை வந்து அவங்களுக்கு ஸ்பையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படி ஸ்பையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்து முடிவெடுத்து முயற்சி பண்ணிக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சரவணா அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் கதை. ஒரு வழியாக வந்து ஆண்ட்ரியா ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதனால் வந்து சரவணா அவர்கள் வந்து மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வில்லனுக்கும் லெஜண்ட் சரவணா அவருக்கும் வந்து சண்டை நடக்குது. அப்படிதான் வந்து கதை போகுது. இப்படி தான் நம்மளையும் வந்து டைரக்டர் நம்ப வச்சிருப்பாங்க. ஆண்ட்ரியாவும் வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரி தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸையும் சரி ஆண்ட்ரியாவும் சரி மொத்தமாக ஏமாத்தினாங்க. யார் பார்த்தீங்கன்னா டைரக்டர். அங்கே தான் ஒரு செமையான ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாரு. அங்கே கொடுக்குற ட்விஸ்டில் தான் அதுக்கப்புறம் கதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லனுக்கும் என்ன சம்மந்தம், இவங்க ஏன் ஸ்கிராப் யார்டுக்கு போய் இவர் போகிறாரு, மெக்கானிக்காக யார் ஏன் இவர் இருக்கார் இவ்வளோ நாள், இவங்களோட பொண்ணாக இருக்கக்கூடிய இயல் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா நிஜ பொண்ணாக இல்லாமல் அவருக்கே தெரில. அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் வந்து தான் பொண்ணுன்னு தெரியுது. பொண்ணுக்கு இவர் தான் தான் அப்பானே தெரியாத அளவுக்கு வளர்க்குறாரு. இதெல்லாம் என்ன காரணம், ஏன் காரணம், அவங்களோட ஒய்ஃப் என்ன ஆச்சு, இவங்கெல்லாம் எப்படி இது பண்ணாங்க, லீடர் அப்படின்ற பேர் இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ட்விஸ்டான படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனே நம்மளுக்கு ட்விஸ்ட்டாக இருக்கும். அதுவே வந்து பெரிய சஸ்பென்ஸாகவும் படத்தில் அமைஞ்சது வந்து ஒரு சூப்பரான விஷயமா அமைஞ்சது. ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பெரிய லெவலில் வந்து ஒன்றும் கலெக்ஷன் பண்ணலை. மொத்தமாகவே கிட்டத்தட்ட 3வது வாரம் ரன்னிங்கில் போயிட்டு இருந்தாலும் 6 கோடி தான் இப்போ வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கு. படம் வந்து ரேட்டிங்கில் நல்லா கொடுத்துருக்காங்க, ஐஎம்டிபியில் நல்லா கொடுத்துருக்காங்க, புக் மை ஷோலையும் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் ஆடியன்ஸ் வைஸாக வந்து அட்ராக்ட் பண்ணாமல் போயிடுச்சு. பட் கதை நல்ல கதை, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. லெஜண்ட் சரவணாக்காக பார்க்கலனாலும் கதைக்காக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் ஃபஸ்ட்டு படத்தை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஃபைட் சீன் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எமோஷனல் விதமாக பண்ணுற ஆக்டிங்கும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் முக்கியமான ரீசன். ஓவராலாக இந்த படத்தை வந்து தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். 10க்கு 8.5 மதிப்பெண்கள் வந்து நான் தரேன். இந்தமாதிரி ஒரு சூப்பரான ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் மணிக்கான்.